Hey guys, welcome back to the channel. In our channel, in video ஒரு சூப்பரான டாபிக் நம்ம சேனல்ல கவர் பண்ண போறோம். அதாவது how to create a own CC. அதாவது பெர்ஃபெக்ட்டா ஒரு CC வந்து உங்களுக்குன்னு எப்படி கிரியேட் பண்றது அப்படினா இந்த வீடியோல சொல்லி தர போறேன். லைக் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆசை இருந்திருக்கும். நமக்குன்னு ஒரு CC வந்து பெர்ஃபெக்ட்டா கிரியேட் பண்ணனும். நீங்க வந்து டிஃபரண்டா எடிட் பண்ணுவீங்க. பட் கலருக்கு நீங்க வந்து வேற ஒருத்தங்க preset வந்து யூஸ் பண்ணுவீங்க. அது இல்லாம நம்மளே நமக்கு நாமே எப்படி வந்து ஒரு சூப்பரான CC வந்து கிரியேட் பண்றது. அதெல்லாம் என்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் என்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்ண கூடாது. அதுக்கு அப்புறம் எந்த மாதிரி டிஃபரண்டான எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணலாம். எந்த மாதிரி வீடியோக்கு எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். எந்த மாதிரி வீடியோக்கு எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண கூடாது. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்லி தர போறேன். அது போக பாத்தீங்கன்னா போனஸா ஷார்பன் செட்டிங்ஸ் வந்து நான் சொல்லி தர போறேன். லைக் ஒரு வீடியோக்கு நீங்க வந்து ஷார்பன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவீங்க. சோ ஷார்பன் செட்டிங்ஸும் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி வீடியோஸ்க்கு எந்த மாதிரி ஷார்பன் வேல்யூஸ் வந்து வைக்கணும். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இந்த வீடியோல ஹோலா பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் கட்டா வந்து நான் சொல்லி தர போறேன். சோ வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்ற ஒவ்வொரு டிப்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களுமே பாத்தீங்கன்னா அடுத்து ஈஸியா ஒரு CC வந்து கிரியேட் பண்ண முடியும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருக்க போகுது. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மூணு இம்பார்ட்டன்ட்டான ஸ்டெப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். லைக் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட வச்சுக்கலாம். சோ மூணு டிப்ஸ் வந்து நான் சொல்லி தர போறேன். சோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை நம்ம ஜட்ஜ் பண்றது. how to judge a video. கரெக்ட்டா இந்த வீடியோக்கு இந்த மாதிரி கலர் கிரேட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படி நம்ம வந்து எப்படி ஜட்ஜ் பண்றது அப்படி நான் வந்து இந்த வீடியோல சொல்லி தரேன். சோ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு நார்மலான எக்ஸ்போசர் காமா எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு கலரிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதுவே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது. ஜஸ்ட் எதுவுமே வந்து கூட குறைய இல்லாமல் ஜஸ்ட் பேலன்ஸ்டாக இருக்குது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் கிளிப். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கிளிப் பார்த்தீங்கன்னா க்ரீனரியாக இருக்குது. அதாவது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஒரு மரங்கள் செடிகள் அந்த மாதிரி வந்து ஒரு செகண்ட் கேட்டகரி வீடியோ இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து கம்மியாகவே இருக்குது. ரொம்பவே எக்ஸ்போசர் காமா பிரைட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிம்மாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ தேர்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இருக்கும் வீடியோ, அதாவது ரொம்பவே டார்க்கான வீடியோஸ்னு சொல்லலாம். லைக் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும் எஃபெக்ட்ஸ்லாம். பட் அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிம்மாக இருக்கும். லைக் ஒரு நைட் டைமில் எடுத்தோம்னா எப்படி இருக்கும், ரொம்பவே கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட கலரிங்ஸ்லாம். ஸோ அது வந்து இந்த மாதிரி தேர்ட் கேட்டகரி வீடியோஸ். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த்து கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிரைட்னஸாக இருக்கும். லைக் வந்து பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சன்லைட்லாம் வந்து விழுகிற மாதிரி கொஞ்சம் ஹையான பிரைட்னஸில் வந்து இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் வந்து நம்ம எப்படி பெர்ஃபெக்டாக கலர் கிரியேட் பண்ணணும் இப்போ வந்து வரிசையாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவில் பேசிக்காக 2 கலர்ஸ் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹையாக வந்து ஒரு டாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கலர்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து டாமினண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. தென் அதர் கேட்டகரியில் போனீங்கன்னா சேனல் ரீமேப் RGB எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ண பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போய்ட்டு சேனல் ரீமேப் போய்ட்டு RGBAன்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா RGYA RBGA இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் RYGAன்னு வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும். லைக் சாதாரண ஒரு எஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக இந்த மாதிரி கலர் கிரேடு பண்ணலை. பட் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இந்த ரீமேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னா டாமினண்ட்டாக இருக்க கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ. அந்த ப்ளூ ஆரஞ்சு டோன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி கலர் கிரேட் பண்ணால் கூட இந்த வீடியோக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் இது போக பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் கூட்டினாலும் கூட்டிக்கலாம், அது அந்த வீடியோவை பொறுத்து. பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்க்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நீங்கள் வந்து சேனல் ரீமேப் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா க்ரீனரி இருக்குது. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா சேனல் ரீமேப் யூஸ் பண்ணலாம். பட் அதை விட நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. ஸோ ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட் போனீங்கன்னா அதில் போனீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ் கலர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து ஆட் பண்ணிட்டு நான் வந்து காட்டுறேன். ஸோ அந்த ரீப்ளேஸ் கலர் இருக்குதுல்ல, ஸோ அதை கொடுத்துட்டு இதே பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா லைக் உங்களுக்கு எந்த கலர் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு நியூ கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெஷோல்டு வேல்யூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெதர் வேல்யூ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான கலர் கிரேட்ஸ்லாம் வந்து பண்ண முடியும். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ CC அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் CC இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கலர் கிரேட்ஸ் தான் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ்லாம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ் கலர் வந்து பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் மல்டிபிள் கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து கலர் கிரேட் பண்ணி உங்களால் அவுட்புட் எடுக்க முடியும். ஜஸ்ட் இந்த மாதிரி நேச்சர் வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கிரேட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
டார்க்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க்காக இருக்கும். லைக் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் இது கூட பார்த்துருப்பீங்க, நான் வந்து டார்க் க்ளோ ஷார்பன் சிசி வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணோம்னா எக்ஸ்போஷர் அண்ட் காமா வந்து ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே கூட்டி ஆகணும். ஸோ எக்ஸ்போஷர் வந்து மேஜராக இதில் வந்து கூட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர் அண்ட் லைட்டில் சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூட்ட வேண்டியது இருக்கும், இல்லைனா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இந்த மாதிரி டார்க்கான வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வந்து மறக்காமல் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பிரைட்னஸ் வந்து நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வந்து அதோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். டார்க்கான வீடியோஸ்க்கு இந்த மாதிரி பிரைட்னஸ் வந்து நீங்கள் கூட்டிக்கணும். ஸோ பிரைட்னஸ் கூட்டிங்கன்னா அதோட சேர்த்தாப்பில் கான்ட்ராஸ்ட்டையும் கூட்டுங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா 20 பிரைட்னஸ் வச்சிங்கன்னா ஒரு 25 to 30 வந்து கான்ட்ராஸ்ட் வைங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேலன்ஸ்டாக தெரியும். இல்லைனா வந்து ஒரு எஃபெக்ட் கூட இருக்கும், ஒரு எஃபெக்ட் கம்மியாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்காது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டார்க்கான வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது எல்லா வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற எஃபெக்ட்லாம் இருக்குது. அதாவது கலர் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஹெவியான எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் வந்து இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல் பிரைட்டாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சன்ஷைன்லாம் வந்து தெரியுது, ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா கலர் டெம்பரேச்சர் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த டெம்பரேச்சரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதே போல் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ பிரைட்னஸ் வந்து டவுன் ஆயிரும். பார்க்குறதுக்கு வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு மூடி லுக் வந்து அந்த வீடியோக்கு வந்து கிடைக்கும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா கலர் டெம்பரேச்சர் வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். லைக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஜஸ்ட் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் கலர் அண்டில் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் வந்து ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் வந்து ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், நான் ஒரு சில எஃபெக்ட் தான் 2-3 எஃபெக்ட் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஒரு சாதாரண இப்படி ஒரு இமேஜை இந்த மாதிரி நம்ம வந்து கலர் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும். அந்த வீடியோ எந்த மாதிரி கேட்டகரி, எந்த மாதிரி வீடியோ இருக்குது, ஸோ அந்த வீடியோவுக்கு ஏற்றாப்புல நம்ம எந்த மாதிரி கலர்ஸ் ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி ஆட் பண்ணால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தாலே ஜஸ்ட் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணாலே போதும். சூப்பராக வந்து உங்களால் கலர் கிரேட் வந்து பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்காம ஜஸ்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து 4 சூப்பரான கேட்டகரி பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது எந்த மாதிரி வீடியோஸ்க்கு எந்த மாதிரி கலர் கிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்னென்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக வந்து யூஸ் பண்ணுங்கள். லைக் நீங்கள் இம்போர்ட் பண்ணுற வீடியோ, எடிட் பண்ணுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக இருக்கணும். அது வந்து எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஹை குவாலிட்டியாக இல்லாமல் நீங்கள் என்ன தான் பியூட்டிஃபுல்லாக சிசி போட்டாலும் அதோட அவுட்புட் பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா ஹை குவாலிட்டி வீடியோஸ் வந்து இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா க்ளோ ஆட் பண்ணுறது. ஒரு சாதாரண கலர் கிரேட் பண்ணாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோ ஆட் பண்ணோம்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். க்ளோ ப்ளஸ் ஹேஸ் ஃப்ளார்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். லைக் சாதாரணமாக ஒரு சிசி இருக்குதுன்னா அதுக்கு வந்து க்ளோ ப்ளஸ் ஹேஸ் ஃப்ளார்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 2 ஹேஸ் ஃப்ளார் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அதேமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா MM77 ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஹேஸ் ஃப்ளார் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோலாம் போட்டாங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹேஸ் ஃப்ளார்ஸை பொறுத்தளவு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன போல தான் க்ளோ வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னா ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான் க்ளோக்கு. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஷேப் வந்து ஆட் பண்ணிட்டு அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா பேசிக்காக வந்து காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அடுத்து ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஒரு கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா ஹாட் கலர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த கலர் வந்து ஆட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதே போல் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் சேம் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வைலட் கலர் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போகிறேன். அடுத்து பிளர் ஆப்ஷன் போயிட்டு காஷன் பிளர் வந்து போய்க்கிறேன். ஸோ அந்த காஷன் பிளரில் பார்த்தீங்கன்னா என்னோடய வேல்யூவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சிடறேன், 2000க்கு வச்சிடறேன்.
ஸோ வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போயிட்டு லைட்டன் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோவாக வேணும் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் வந்து சூஸ் பண்ணிட்டு இதே போல் வந்து அதோட ஒப்பாசிட்டியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது போக என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்போசர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு ஃப்ளிக்கர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணும்போது க்ளோ வந்து பார்க்குறதுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹார்ட் கலர் யூஸ் பண்ணி க்ளோ கொண்டு வரலாம். அப்படி இல்லைடா அப்படின்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, கலர் அண்ட் லைட் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா த்ரெஷோல்ட் ஸ்பெக்ட்ரல் மேப் அப்படின்ற 2 கலர்ஸ் 2 எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ த்ரெஷோல்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க, ஸ்பெக்ட்ரல் மேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரல் மேப் வந்து ஆட் பண்ணிட்டு ஸ்பெக்ட்ரல் மேப்பில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் மேஜராக வேணும், என்ன மாதிரி கலர் வேணும் அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஆரஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெக்ட்ரல் மேப்பில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஸ்கேல் பிரைட்னஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருங்க, வேறு எதுவுமே டச் பண்ணாதீங்க. த்ரெஷோல்டில் பார்த்தீங்கன்னா அதோட த்ரெஷோல்டை பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 0.50 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதே போல் பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்டை ஃபஸ்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, அடுத்து பிளர் ஆப்ஷன் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா காஷியன் பிளர் வந்து ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதே போல் நீங்கள் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து க்ளோஸ்லாம் வந்து பெர்ஃபெக்டாக வந்து மேக் பண்ண முடியும். இப்போ வந்து நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் வந்து ஷேடு வந்து தெரியும், ஒரு ஆரஞ்சு க்ளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளோவுமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல் ஒரு போனஸான டிப் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் பார்த்தீங்கன்னா ஷார்பன் செட்டிங்ஸ். நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஜஸ்ட் கலர் கிரேட் மட்டும் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஸ்மஜஸ் ஏற்படும், லைக் நாய்ஸஸ்லாம் வந்துட்டு அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னடா நமக்கு சூப்பராக கலர் கிரேட் பண்ணாலும் நம்ம வீடியோ குவாலிட்டியாக இல்லையே அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து தோண வச்சிடும். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான டெக்னிக் வந்து சொல்லித்தரேன். ஜஸ்ட் இந்த கிளிப்பை வந்து எடுத்துக்கிறேன், ஆட் எஃபெக்ட்ஸ் போகிறேன். ஸோ இதில் பிளரில் போயிட்டு ஷார்பன் வந்து நான் போய்க்கிறேன். ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணுற மேஜராக யூஸ் பண்ணுற 3 ஷார்பன் செட்டிங்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ அந்த 3 ஷார்பன் செட்டிங்ஸில் அந்த வீடியோவுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற வீடியோவுக்கு எந்த மாதிரி ஷார்பன் வந்து வச்சு பாருங்கள். ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஷார்பன் செட்டிங்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். எது வந்து பெர்ஃபெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த பார்த்தாலே தெரியும் போது அதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெஸ்ட்டான ஷார்பன் செட்டிங்ஸ்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் 3 நான் சொன்னேன் இல்லை 3 செட்டிங்ஸு, அதை வந்து நீங்கள் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஷார்பன் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற மேஜராக செட்டிங்ஸ், அதாவது எல்லா வீடியோக்கு யூஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 0.10 வச்சுக்கிருவேன். ஸோ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் அதில் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். சாதாரணமாக ஒரு கலர் கிரேட் பண்ணிக்கும், லைக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் அந்த ஷார்பனை ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அந்த கலர் டோனை பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், கொஞ்சம் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஷார்பன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஷார்பனோட வேல்யூலேயே பார்த்தீங்கன்னா 0.50 வச்சுட்டு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5.0 இந்த மாதிரி ஷார்பன் வந்து ஆட் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஷார்பன்னே சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு டார்க்கான வீடியோஸ்க்குலாம் இந்த மாதிரி ஷார்பன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் வேல்யூ சொல்லிட்டேன். ஸோ தேர்ட் வேல்யூ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 0.30 வச்சுருப்பேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8.2 இல்லைனா 8.0 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஷார்பன் கூட சொல்லலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்பனுமே எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஓகேங்களா? பர்சனலாக ஸோ இதுதான் ஷார்பன் செட்டிங்ஸ். நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுற ஷார்பன் செட்டிங்ஸ் 3 இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா கலர் கிரேட்ஸ்க்குமே. ஸோ அந்தந்த வீடியோஸ்க்கு பொறுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து மாறும், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். லைக் ஒரு பேசிக்கான நாலேஜ் வந்து இருந்திருக்கும். லைக் ஒரு கலர் கிரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், எது மாதிரி ஆட் பண்ணக்கூடாது, ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் இது போல் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ கைஸ் எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.